ஹாய் ஆல், குட் ஆஃப்டர்நூன். டுடே நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஒரு 300 பாயிண்ட்ஸ் கேப் அப் இருந்துச்சு இன்றைக்கி மார்னிங். ஓப்பன் ஆனால் 24,386 ஓப்பன் ஆனிச்சு. லோவாக 311 வரைக்கும் போணுச்சு, ஹையாக 419 வரைக்கும் போணுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு நம்ம என்ன பொசிஷன் எடுக்கலாம்னு பார்க்கலாம். எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா 24,200லேருந்து காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இன்றைக்கி மார்னிங் 300 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆனதுக்கப்புறம் அப்படியே அது சேஞ்ச் ஆகிடுச்சு. காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாச்சு, புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,300லேயும் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது, 350லேயும் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. நமக்கு ரெசிஸ்டன்ஸு நியர்பை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24,400ல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அங்கே வந்து கார்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. 24,400 நம்ம 24,400 பிரேக் பண்ணுறோன்னா அது 24,500 தான். நம்ம ஒன்ஸ் 400 பிரேக் பண்ணாலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். ஓஐ சேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓஐ சேஞ்ச் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் டவுனில் போட்டிருப்பாங்க. அந்த டவுனில் போட்டது எல்லாருமே எக்ஸிட் ஆகிருக்காங்க இன்றைக்கி மார்னிங் எல்லாருமே கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் இருந்து. ஸோ நமக்கு வந்து புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் 24,300 ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. 24,300ல் புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு வந்து கார்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இன்றைக்கி மார்னிங் எதுவுமே ஓப்பன் ஆகலை. அதே மாதிரி 24,350லேயும் புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. 24,400ல் காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பட் நியர்பை தான். பட் ஓவரால் நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதில் அதிகமாக இருக்குன்னா காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 3.64 crore கான்ட்ராக்ட் இருக்குது. புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 2.92 crore. பட் வந்து டுடே வந்து ஓஐ சேஞ்ச் என்ன இருக்குன்னா புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது 1.66 crore அண்ட் காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 1.07. பட் ரைட் நோ மார்க்கெட் வந்து புல்லிஷில் தான் இருக்குது as per ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா படி. திஸ் வீக் எக்ஸ்பைரி எடுப்போம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். 24,350 அத்த மணியில் பார்க்கலாம். மார்னிங் இது வந்து ஹையாக 212 வரைக்கும் போயிருக்கு, சரிங்களா. இப்போ வந்து நிஃப்டி 14th நெக்ஸ்ட் கம்மிங் வெனஸ்டே வந்து எக்ஸ்பைரி. ஏன்னா தேர்ஸ்டே வந்து இண்டிபெண்டன்ஸ் டே இருக்குது, அன்றைக்கி மார்க்கெட் லீவு. நம்ம வந்து இப்போ நிஃப்டி வந்து இப்போ 159ல் 158 159 ட்ரேட் ஆகுதான் நம்ம நினச்சிப்போம். நம்ம இது ஒரு 160க்கு நம்ம பை பண்ணோன்னு நினச்சிக்கலாம், சரிங்களா. ஏன்னா நமக்கு 24,350ல் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. இந்த க்ரீன் கலர் கேண்டில் இருக்குல்ல, அது வந்து புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் மார்க்கெட் இதுக்கப்புறம் கீழே இறங்கான்னு சொல்லிட்டு செல்லர்ஸ் அதிகமாக இருப்பாங்க அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ நம்ம வந்து இதுக்கப்புறம் கீழே வரான்னு நினச்சோம். ஏன்னா 300லேயும் நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. 300லாம் இன்றைக்கி மார்னிங்லேருந்து பெருசாக எதுவும் கார்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை. நம்ம வந்து ஆல்ரெடி 24,350 160க்கு வாங்கினதை நம்ம வச்சுருக்கோம், கரெக்டுங்களா. பார்ப்போம் இது எவ்வளோ தூரம் மேலே ஹையாக போகுதுன்ட்டு.
ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 160ல் நம்ம பை பண்ணியிருக்கோம் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கலான்ட்டு. பட் என்னால் வீடியோ ரொம்ப நேரம் ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படின்றதுனால நம்ம 170ல் எக்ஸிட் ஆகிற மாதிரி நம்ம ஒரு அஷ்யூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, நம்ம டார்கெட் பண்ணது 170 ரீச் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் போகும். பட் வந்து என்னால் வீடியோ வந்து ஷார்ட்டாக முடிக்குன்றதுனால நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்ம 24,350க்கால நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம பை பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து செல்ஃப் எக்ஸிட் பண்ணிவிட்டு லிமிட் போட்டு 170 நம்ம கிளிக் பண்ணிடணும். ஆட்டோமேட்டிக்காக அது வெளில போயிடும் 170ல். சரிங்களா? பட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லா டைமே அது கரெக்டாக செக் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணோம். ஏன்னா அன்றைக்கி மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, மார்க்கெட் நியூஸ் எப்படி இருக்குது, ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம மூவ் பண்ணோம். எல்லா டைமும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கை கொடுக்காது. இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லே தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.